போலீசாரால் தாக்கியதில் உயிரிழந்ததாக கூறப்படும் அஜித் குமாரின் உடலில் 18 இடங்களில் காயம் இருந்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மேலும் போலீசாரால் தாக்கப்பட்டதாக கூறப்படும் அஜித் குமார் உடல் ரீதியாக சித்திரவதை செய்யப்பட்டதற்கான ஆதாரங்கள் உள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. சிவகங்கை திருப்புவனத்தில் போலீசாரால் தாக்கியதில் உயிரிழந்ததாக கூறப்படும் அஜித் குமாரின் உடலில் 18 இடங்களில் காயம் இருந்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மேலும் அவர் உடல் ரீதியாக சித்திரவதை செய்யப்பட்டதற்கான ஆதாரங்கள் உள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. அஜித் குமார் உடலில் 18 இடங்களில் பெரிய அளவில் காயம் இருப்பது பிரேத பரிசோதனை மூலம் தெரியவந்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கலாம். ராஜ்குமார், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். மடப்புறம் லாக்அப் டெஸ்ட் விவகாரம் தொடர்பாக அஜித்குமார் உடலில் 18 இடங்கள்ல கடும் காயம் இருந்ததாக முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது. சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த 29 வயதான கோவில் காவலாளி அஜித்குமார் காவல்துறை விசாரணையில் உயிரிழந்ததாக கூறப்படக்கூடிய இந்த சம்பவத்துல தற்போது அவரது உடலானது நேற்று பிரேத பரிசோதனை செய்யப்பட்டது. அதில் அவருக்கு கடும் சித்திரவதை செய்வதற்கான அடையாளங்கள் இருப்பதாக உறுதி செய்யப்பட்ட தகவல் வெளியாகி இருக்கிறது. பிரேத பரிசோதனை முடிவுகள் முதற்கட்ட தகவல்ல குறைந்தது 18 இடங்கள்ல வெளிப்புற காயங்கள் உடலில் இருப்பது கண்டறியப்பட்டிருப்பதாகவும், காயங்கள் மண்டையோடு தொடங்கி அதாவது கை, முதுகு, கால் என உடல் முழுவதுமாக 18 இடங்கள்ல அந்த காயங்கள் இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் உட்புற உறுப்புகளிலும் பலவிதமான காயங்களும் இரத்த கசியல்கள் போன்ற மரணத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய பாதிப்புகள் இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கழுத்து பகுதியில் ஏற்பட்ட தீவிர காயம் உயிரிழப்புக்கு நேரடி காரணமாக இருக்கலாம் என்பது போன்று அந்த அறிக்கையில் சொல்லப்பட்டதாக தெரிய வருகிறது. மேலும் உளவியல் அடிப்படையில் ஏற்பட்ட அதிர்ச்சி, அழுத்தம் மற்றும் உட்புற இரத்த கசியல் போன்றவை கூட மரணத்துக்கு வழிவகுத்திருக்கலாம் எனவும் கூறப்படுகிறது. வழக்கமாக ஒரு பிரேத பரிசோதனை 1 முதல் 2 மணி நேரம் மட்டுமே நடக்கக்கூடிய நிலையில அஜித்குமார் மீது நடந்த அந்த பிரேத பரிசோதனையானது 5 மணி நேரத்துக்கு மேலாக நடைபெற்றிருக்கிறது. இது உடலில் ஒரு அசாதாரணமான அளவில் தாக்கங்கள் மற்றும் காயங்கள் இருந்ததை உறுதி செய்யப்படுகிறது. இந்த வகையான வெளிப்புற மற்றும் உட்புற காயங்கள்ல அஜித்குமார் விசாரணையின் போது போலீசாரால் சித்திரவதை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற புகாருக்கு பலம் சேர்க்கும் வகையில இந்த உடற்கூறு தகவலுடைய முதற்கட்ட தகவலானது தற்போது வெளியாகி இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.